டேய் என்னடா ஒரு பொண்ணு கேட்டேன்ல, உன்னால அது கூட அனுப்ப முடியல. இல்லடா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சுடா. இல்லைன்னா வேற ஆளை கூப்பிடுறா. டேய் அன்னைக்கு ஒரு பொண்ணு மேகலான்னு கூப்பிட்டு வந்தில்ல, அவளுக்கு ஃபோன் பண்ணு. டேய் ஃபோன் பண்ணு, அது ஃபோன் எடுக்கலடா. நான் என்னடா பண்ணுவேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. யாராவது ஒரு ஆள் ரெடி பண்ற. இப்போ ரெடி பண்ணலன்னு வச்சுக்கவேன், என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிடா ட்ரை பண்ணுறேன்டா. என்ன ஒரு ஆள் கூட ரெடி பண்ண மாட்டானே. முந்தி மாதிரி இல்ல, ரொம்ப மோசமாயிட்டேன். சொல்றா, ரெடி பண்ணிட்டியா? டேய் இல்லடா. என்னடா நீ ஒரு ஆள் கூட ரெடி பண்ண முடியல? யாரா ரெடி பண்ணி இப்போ அனுப்பிடா. வீட்டில் யாரும் இல்லடா, எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இந்த டைம் தானடா யூஸ் பண்ணிக்க முடியும். யாராவது ரெடி பண்ணி அனுப்பு, இல்லைன்னா எனக்கு கெட்டகம் வரும். ஹாய் சார். ஹாய். என்ன வேணும்? நான் புது சேலை விற்கிறேன். அப்படியா? நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். நீங்க சொன்னீங்கன்னா நாங்க சாரி காட்டுறோம். ஐயா, எனக்கு சேலை போடுற பழக்கம் இல்லையே. ஐயோ, நான் உங்களுக்கு சொல்லல, உங்க ஒய்ஃபுக்கு சொன்னேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? பொய் சொல்லாதீங்க. உண்மைதாங்க, கல்யாணம் ஆகலை. சரி பரவாயில்ல, வீட்ல வேற யாராவது இருப்பாங்கல்ல? யாருமே இல்லை. சரி கிளம்புறேன். ஐயோ இருங்க, போகாதீங்க. நான் மொத்தமாகவே சேலை வாங்கிக்கிறேன். உள்ள வாங்க. இந்த சேலையை பாருங்க. நல்லா இருக்கீங்க. ஆமாங்க, என்கிட்ட எல்லா வகை சேலையும் இருக்கு. காட்டன் சேலை, பூனம் சேலை, பட்டு சேலை, எல்லா வகை சேலையும் இருக்கு. உங்களுக்கு தேவையான சேலையை வாங்கிக்கோங்க. இந்த சேலையை பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். நல்லா இருக்கீங்க. இதெல்லாம் என்ன ரேட்டு? வெறும் 1000 ரூபாய் தான். அவ்வளோதானா? எல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது, கம்மியாக சொல்கிறீங்க. நாங்கள் எப்பவுமே சீப் அண்ட் பெஸ்ட் தான். கடை எங்கே போட்டிருக்கீங்க? பக்கத்தில் தான், புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆஃபர் இருக்கு. என்ன ஆஃபரு? ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீ.
அப்படியா? சூப்பருங்க. வீட்டில் யாருமே இல்லையா? எல்லாம் வெளியே போயிட்டாங்க. எப்போ வருவாங்க? நைட்டாகவும் நினைக்கிறேன். அப்படியா? வயசு பையலா இருக்கீங்க, தனியாக இருக்கீங்க. எது கேட்குறீங்க? சும்மா தான். ஓ அப்படியா? சரி, ஏதாவது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை வேணாம், இருக்கட்டும். சும்மா சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் ஜூஸு. சரி, உங்கள் இஷ்டம். இருங்க எடுத்துகிட்டு வரேன். சாப்பிடுங்க. என்னாச்சுங்க? கொஞ்சம் இருமலாக இருக்கு, குடிக்க தண்ணி கிடைக்குமா? இருங்க எடுத்துட்டு வரேன். தண்ணி குடிங்க. இந்தாங்க ஜூஸ் குடிங்க. மத்தியானம் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். தலை சுத்துது. ஐயோ மயக்கம் வருதா? என்னங்க சொல்றீங்க? என்னங்க ஒரு மாதிரி தலை சுத்துது, என்னன்னு தெரியலையே. மயக்கமா வருது, தலை சுத்திட்டே இருக்கு. என்னடி எனக்கு மயக்கம் வருது? ஏண்டா மூதேவி, மயக்க மருந்து கொடுத்தா மயக்கம் தாண்டா வரும். மயக்கம் வருதா? எனக்கு ஏன்டி மயக்கம் மருந்து கொடுத்தா? சேலை வைக்க வந்தவன் நினைச்சியா? சேலை விற்கிற மாதிரி வந்து உன் வீட்டில் ஏதாவது சுருட்டலான்னு நினச்சேன். நீ எனக்கு மயக்க மருந்து கொடுத்த, நான் உனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டேன். எனக்கு என்ன மயக்க மருந்து கொடுத்த? அடி பாவி, இது முன்னாடியே சொல்லக்கூடாதா? அவனை கட் பண்ணலான்னு பார்த்தேன். மூதேவி, சும்மா கூப்பிட்டா வந்திருப்பேன்ல, அதுக்கேண்டா மயக்க மருந்து கொடுத்த? என்ன என்ன ரெண்டு பேரும் ஒரு மாதிரியே இருக்காங்களே. ஹலோ பாஸ், என்ன பாஸ் காலையிலே புருஷன் பொண்டாட்டி போதையில் இருக்கீங்க? ஃபுல் போதை போலையே. டேய் விளங்காதவனே, நான் தண்ணிலாம் அடிக்கலடா. அப்புறம் ஃபுல் போதையில் தானே இருக்கீங்க? டேய் அதெல்லாம் இல்லடா, மயக்கத்தில் இருக்கும்டா. மயக்கத்தில் இருக்கீங்களா? என்ன பாஸ் போதையில் இருந்து உளறீங்க? டேய் விளங்காதவனே, நான் மயக்க மருந்து சாப்பிடும்டா. சூப்பர் பாஸ், நான் திருட வந்தேன், எப்பரா திருடலான்னு பார்த்தா ரெண்டு பேரும் மயங்கிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா போச்சு. நான் வந்த வேலையை ஆரம்பிக்கட்டுமா? ரொம்ப வசதி பண்ணி வச்சிட்டீங்க.
பாஸ் ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். ரெண்டு பேரும் நல்லா தூங்குங்க. குட் நைட். வரவா? அடுத்த வீட்டில் போய் வேலையை பார்க்கணும். பாய். எல்லா வீட்லையும் இப்படி புருஷ பொண்டாட்டி கிடச்சா நமக்கு திருடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்.